ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இப்போ ரீசெண்டா ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குங்க. செட்பே ஏடிஎம் அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு எப்படி வந்து இவங்க ரீச் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நான் காமிக்க போறேன். இது 2024ல இருந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதனால நானுமே ஒரு சில டைம்ல பாதிக்கப்பட்டிருந்தேன். சட்ட போராட்டங்கள் பண்ணி என்னோட அமௌண்ட் நான் திருப்பி வாங்கிட்டேங்க. இவங்க மக்களுக்கு எப்படி வந்து ஆசைய தூண்டி இது பண்றாங்க அப்படிங்கிறத காமிச்சு போறேங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஆட் வந்து ரன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்கம் சொல்லிட்டு நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க கால் சென்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிளான் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த டைம் எனக்கு கொடுத்திருந்த பிளான் பாத்தீங்கன்னா 5,54,000 ஒன் டைம் சார்ஜ்னு சொல்லிட்டு 3,54,000 சிஎம்எஸ் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2,00,000 வந்து பாத்தீங்கன்னா 5,00,000 வரைக்கும் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்தமா 5,54,000 நான் வந்து அவங்களுக்கு பே பண்ணியிருந்தேன். இதுல அவங்க கொடுத்த ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி பேமெண்ட் மந்த்லி அப்படிங்கிற மாதிரி 60 மாசத்துக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த 60 மாசம் கணக்கு என்ன, இன்வென்ட்ரி பேமெண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5,54,000 கொடுத்துட்டோம்னா அவங்க நமக்கு மிஷின் கொடுத்துருவாங்க அப்படின்னும். இந்த இன்வென்ட்ரி பேமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 31,000 வந்துட்டு கிட்டத்தட்ட 60 மாசத்துக்கு வந்து நம்ம கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ப்ரௌச்சரும் கொடுத்துருந்தாங்க. இப்ப இதுலயே பாருங்க, மக்கள் இதுல எப்படி உள்ள போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாசம் அதாவது 31,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏடிஎம் மிஷின் ஓடுறதுல இருந்து நமக்கு ஒரு இன்கம் வந்துடும். அது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட்ல வந்து கரண்ட் பில்லா கட்டுறது போக கொஞ்சம் சேரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நிறைய அப்பாவி மக்கள் வந்து இதுல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ 31,000 மாசம் 60 மாசத்துக்கு கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 18,60,000 கிடைக்கும். மேபி ஒரு பிசினஸ் பீப்புளா யோசிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, 5,54,000 நம்ம கொடுக்குறோம், ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து கொடுக்குறோம், அப்படி இருக்கிறப்ப நமக்கு 18,60,000 கிடைக்கிறப்ப நமக்கு லாபம் தானே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இந்த கம்பெனில எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நான் உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கேன், வேற யாருக்கும் கொடுக்கல, அந்த மாதிரி வந்து ஆஃபருங்கிற மாதிரி சொல்லி மக்களை வந்து நம்ப வைப்பாங்க. நம்ப வச்சது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இதுல நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் மிஷினே கொடுக்காம இழுத்தடிச்சு வாடகைக்கு ஷாப் பிடிக்க சொல்லி ரெண்டல் ஷாப் பிடிக்க வச்சு பேமெண்ட்டும் கொடுக்காம கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணி போனே எடுக்க முடியாம பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் போய் அவங்க ஆபீஸ்ல போய் சண்டை போட்டு நான் கிட்டத்தட்ட 4 தடவை சண்டை போட்டிருக்கேன் அவங்க ஆபீஸ்ல போயிட்டு. அப்புறம் வேணும்னா நீங்க கட்டின அமௌண்ட்டை வாங்கிட்டு போங்க அப்படிம்பாங்க. அதுலயும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கேமு. கட்டின அமௌண்ட் அவங்க ரெண்டல் ஷாப் நம்ம பிடிப்போம், அந்த பேமெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்க கட்டின பேமெண்ட்டை வாங்கிட்டு போங்க அப்படிம்பாங்க. நியரஸ்ட் இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து இதனால வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து கிடைச்ச பேமெண்ட் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு 5,54,000 கட்டுறது மட்டும் இல்லாம நம்மள வந்து பாத்தீங்கன்னா வாடகைக்கு வந்து ரூம் எடுக்க சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா ஏடிஎம் செட்டப்காக ரூம் எடுத்து அதுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்து மாசம் வாடகை கொடுத்து கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் இவங்க இழுத்தடிப்பாங்க. அதுக்கான ஒர்க் எல்லாம் பண்ணி எஃபோர்ட் போட்டு நம்ம வரும்னு வெயிட் பண்ணோம்னா கடைசியா வந்து ஒரு டப்பாவை மாதிரி ஒரு மிஷினை கொண்டு வந்து கடைசியா கொடுத்தாங்க. அவங்க காமிச்சதும் ஒண்ணு, கடைசியா அவங்க கொடுத்தது ஒண்ணுங்க. அந்த மிஷினும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒர்க் ஆகல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் எதுவுமே பண்ணல. கடைசியில் ஒரு கட்டம் போராட்டத்துக்கு மேல நான் போராடி என்னோட பேமெண்ட் நான் கட்டினது பாத்தீங்கன்னா 5,54,000 செலவு பண்ண காசோட சேர்த்து 6,30,000 அந்த கம்பெனி கிட்ட இருந்து நான் பேமெண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கம்பெனினால நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் சொல்லி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுக்குறோங்கிற பேர்ல தான் இந்த கம்பெனி வந்து இது பண்றாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு கம்பெனி, ஒரு தமிழர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல வெளியே உள்ள போற மக்களும் சரி, ஒரு சின்ன சின்ன ஷாப் வச்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை நமக்கு ஒரு தொழில் கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி உள்ள போன மக்கள் தான் நிறைய பேரும் இதனால பயங்கரமா லாஸ் ஆகி போயிருக்காங்க. இப்ப ரீசெண்டா இந்த இஷ்யூ தான் வந்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்டவர்களோட சேர்ந்து வக்கீல்லாம் சேர்ந்து கோயம்புத்தூர்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று இந்த வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நியூஸ்ல எல்லாம் வந்துருந்துச்சுங்க. நீங்களும் இந்த ஏடிஎம் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துடாதீங்க. இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தும், நான்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா அதுக்கு ரெஸ்பான்ஸே வராத மாதிரி கணக்கு தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் போட்டு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எனக்கு எந்த வித ரெஸ்பான்ஸுமே அந்த ஸ்டேஷன்ல இருந்து வரலீங்க. அதுக்கப்புறம் வக்கீல் நோட்டீஸுமே அனுப்பி யூடியூப்ல வீடியோ கொஞ்சம் அவேர்னஸ் அந்த மாதிரிலாம் போட்டனால இவங்க பார்த்து ஏதோ கடைசியில சரி இதுக்கு மேல இருந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்க. வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த செக்கு கூட நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவங்க கொடுத்த செக்கு
இந்த செக் தான் பாத்தீங்கன்னா இதுலயே நோட் பண்ணி காமிச்சு தரேன் பாத்துக்கங்க. ஜூம் பண்ணியிருக்கேன். 5,54,000 நான் பே பண்ணியிருந்தேன். எனக்கு 6,30,000 தான் செலவு எல்லாம் சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்றதுனால 6,30,000 கொடுத்தாங்க. பாத்துக்கங்க இது கம்பெனியோட செக்கு, அவங்க கம்பெனியோட தான். இசட் இ பேமெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கார்பரேஷன் அவங்க கம்பெனி பேருமே இருக்கு. டேட் பாத்துங்க 11/11/2024. இந்த செக் வந்து எனக்கு பேமெண்ட் ஆகுமே என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாந்துருக்கிற நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் உதவி கிடைக்கணும், அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வராத மக்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்றேன். வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அதாவது அந்த ஏடிஎம் ரிலேட்டடா அந்த ஏடிஎம் மிஷின் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பாக்குறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு மிஷின் அவங்க ஆபீஸ்ல வச்சு நமக்கு காமிச்சிருந்தாங்க. பட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த மிஷின் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவை கொடுத்தாங்க. இதுல 1008 ப்ராப்ளங்க. இந்த மிஷின் 2024 இவங்க எனக்கு கொடுத்தப்ப பாத்தீங்கன்னா இந்த செஸ்ட் இந்த கீ இருக்கு பாத்தீங்களா, இங்க மிஷின் கீ போட்டு ஓபன் பண்ணலாம். லாக்கருமே சேஃப் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சும்மா யாரு வச்சாலுமே ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி இருந்துச்சு. அடிக்கடி ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான் மறுபடியும் திருப்பி திருப்பி அதே இடத்துக்கு வந்து நிற்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சுங்க. சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிஓஎஸ் மிஷினை வாங்கி சைட்ல மாட்டி இதை வந்து ஏடிஎம் தாங்க. ஆர்பிஐல அப்ரூவல் இருக்கான்லாம் கேட்டேன். பட் இவங்க அதெல்லாம் பத்தி எதுவுமே சொல்ல. பாத்தீங்கன்னா இதை நான் பேமெண்ட்ஸ் கொடுத்தது இசட் பேமெண்ட்க்கு 1 லேக் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 4,54,000 பே பண்ணது. இது நான் அந்த எடுத்த ரூமு பாத்தீங்களா, கிளாஸஸோட அளவெல்லாம் அவங்களுக்கு அனுப்புனேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில இருந்து வந்த மெயில்ஸ் பாத்தீங்கன்னா மெயில் ஓபன் பண்றேன். இந்த மெயில்ல வந்து பாத்தீங்கன்னா அலேக்கா ஆன்போர்டிங் பாத்தீங்கன்னா எனக்கு ரீட்டைலர் ஐடி, கஸ்டமர் ஐடி இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. டெமோவோடது யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ZPay இதோடது டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா இன்னொன்று காமிச்சு தர போறேன். மிஷின் வந்து பயங்கரமா நான் அவங்க கிட்ட பேசி கடைசியில ப்ராப்ளம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாசத்துல வந்து நான் பேமெண்ட் பண்றேன். எனக்கு அந்த டைம்ல அவங்களோட ஒரு ஸ்டாஃப் வந்து எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜூன் 21 நான் மிஷின் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மெயிலும் போட சொல்றாங்க. நான் அதுவும் போட்டிருந்தேன். ஆனா கடைசியா எனக்கு கொடுக்காம செப்டம்பர் வரை இழுத்தடிச்சு இதுக்கு மேல வந்து நான் பாத்தீங்கன்னா வெளியே கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், மீடியாவுக்கு போவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு செப்டம்பர்ல வந்து கொடுத்தாங்க. அதுவும் என்ன பண்ணாங்கன்னா அந்த இன்வென்ட்ரி பேமெண்ட்னு சொல்றாங்க பாருங்க, அதை வந்து ஜூலை 15ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு அதையும் கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் அவங்க கம்பெனில இருந்து எனக்கு வந்த மெயிலுங்க. அதுல இருக்கிற மெயில் ஐடிஸ் எல்லாம் பாத்துக்கங்க. மெயில் ஐடிஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி பேமெண்ட் அண்ட் மிஷின். இது வந்து இப்போ மெயிலில் நான் ஷோ பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பேமெண்ட் ரெசிப்ட்டுங்க. ஏன்னா அவங்க கட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடக்கூடாதுல்ல. இது பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு கட்டின பேமெண்ட் 5,54,000 ரூபா பார்த்தீங்கன்னா. அதுவும் பார்த்தீங்கன்னா டேட் வந்து 5ஆம் மாதம், அதாவது 5ஆம் மாதத்துல பில் போட்டிருக்காங்க. கார்த்தி என்னோட பேர். பார்த்தீங்கன்னா எல்லாமே பில்லுமே போட்டு கொடுத்துட்டு 20 இந்த பில்லுமே 20 to 20 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மிஷின் இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. பட் எதுவுமே பண்ணாமல் கிட்டத்தட்ட 3 மாதம் இழுத்தடிச்சாங்க. இந்த மாதிரி பல இன்னல்களுக்கு உட்பட்டு கடைசியாக தான் இந்த அமௌண்ட்டை வந்து நான் வாங்கினேன். இந்த மாதிரி நிறைய மக்கள் இன்னும் மாட்டியிருக்காங்க, அவங்களுக்கும் ஹெல்ப் தேவைப்படுது. சட்டப்படி நடவடிக்கை எடுத்து காவல்துறையும் சட்ட ஆலோசகர்களும் சேர்ந்து இந்த கம்பெனி கிட்ட இருந்து இன்னும் நிறைய பேர் வந்து கிடைச்சது போதும் அப்படின்னு மாதிரி வாங்கிட்டு போன நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கான உரிய தொகையை வாங்கி கொடுக்கணும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஒரு அவேர்னஸ்க்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருமே நீ இந்த கம்பெனியில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.